सा च कालान्तरे साध्वी बभूव जनकात्मजा सीता देवी इति विख्याता यदर्थे रावणः हतः. ஸோ நம்ம வேதவதி வந்தான்னு பார்த்தோம் இல்லையா. வேதத்தை முதல்ல வேத கோஷம் பண்ணிகிட்டே வெளியில் வரா. வரும்போதே வேத கோஷம் பண்ணிட்டு வரா. தர்மதுஜனோட பொண்ணாக வரா. அந்த வேதவதி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பகவான் அடையணுங்கிற தபஸில் இருக்கும்போது இந்த ராவணன் வந்து அவளை கெடுக்க வரானா. அப்போ அவள் யோகாகினியில் செத்து போயிட்டான். அவளே யோகாகினியோட பலத்தை பாரு, என்னுடைய யோகத்தோட பலத்தை பாருன்னு சொல்லிட்டு அவள் யோகாகினியில் போயிட்டாளா. அப்போ இவன் புலம்பின்னு இருந்தான் இல்லையா. அகோக்கியம் அத்புதம், என்ன அத்புதம், இவளை விட்டு இப்படி போயிட்டாளே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான் ராவணன். சாத்வி சாதுவான அந்த பெண், அந்த வேதவையாகப்பட்டவள் காலாந்தரேன்னு அடுத்த ஜென்மாந்தரே காலாந்தரே, காலம் கொஞ்ச நாள் மாடும் பொழுது அடுத்த ஜென்மத்தில் காலாந்தரே பபுவ ஜனகாத்மஜா, ஜனகனின் பெண்ணாக சீதையாக பிறந்தாள். இந்த வேதவதியே ஜனகனுடைய பெண்ணாக பிறந்தாள். சீதா தேவி இது விக்கியாதா, சீதை என்று புகழ் பெற்றாள். ராவணக எதர்த்தே ஹதக, எந்த சீதைக்காக ராவணன் கொல்லப்பட்டானோ அந்த சீதையாக அவள் அவதரித்தாள். सा च कालान्तरे साध्वी बभूव जनकात्मजा सीता देवी इति विख्याता यदर्थे रावणो हतः. महातपस्विनी सा च तपसा पूर्वजन्मतः लेभे रामं च भर्तारं परिपूर्णतमं हरिम्. ஸோ பூர்வ ஜென்மத்தக தபசா, போன ஜென்மத்தில் தபஸ் பண்ணியிருக்காளே சீதை வந்து முந்தின ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் தபஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, முந்தின ஜென்மத்தில் பண்ணின தபசாலேயே மகா தபஸ்வினிசா, பெரிய தபஸ்வியான அந்த பெண் ராமம் ச பர்த்தார, ராமனை பர்த்தாரமாக கணவனாக பரிபூர்ணதமம் ஹரி, அந்த ராமர் யாரு, பரிபூர்ணரான ஹரி, அந்த விஷ்ணுவே ராமராக வந்தார் இல்லையா, அவரை லேபே அடைந்தாள். महातपस्विनी सा च तपसा पूर्वजन्मतः लेभे रामं च भर्तारं परिपूर्णतमं हरिम्. सम्प्राप तपसा आराध्यं दुराराध्यं जगत्पतिं सा रामा सुचिरं रेमे रामेण सह सुन्दरी. சா ரமான்னு போட்டிருக்கு. ராமானாலும் அழகிய பெண்ணுன்னு அர்த்தம். அந்த இதில் அர்த்தத்தில் பெரிய மிஸ்டேக் கிடையாது. ஓகே. ஸோ தபசா ஆராத்தியம் துராராத்தியம், அதாவது தபஸினால் படக்கூடியவர் யார், தபஸ் பண்ணினா தான் விஷ்ணுவை கிடைக்கும், பகவானை கிடைக்கிறதுக்கு தபஸ் பண்ணான். அப்படி தபஸினால் கிடைக்கக்கூடியவர். துராராத்தியம், யாராலும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அப்படி ஆராதனைலாம் பண்ண முடியாது. பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் பகவானை நினைக்கவே தோணும். அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு ஜெகத்பதி, ஜெகத்துக்கே நாதனான அந்த ஹரி. சம்பிராப, அவள் அடைந்தாள், ஈஸியாக அடைஞ்சிட்டா. சீதையாக பிறந்து அந்த ராமரை, அந்த ஹரியாகப்பட்ட ராமரை அடைந்தாள். சா ரமா சுச்சிரம் ரேமே, ரமா, அந்த ரமா லக்ஷ்மி தான், அந்த லக்ஷ்மியாக உள்ளவள் அந்த சுச்சிரம் ரேமே, ரொம்ப நாளைக்கு அவரோட சந்தோஷமாக அனுபவித்தாள். ராமேண சக சுந்தரி, ரொம்ப காலம் அவரோடு இருந்து வாழ்க்கையை அனுபவித்தாள். ஆக்சுவலாக நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு ராமர் தான் இருந்தார். இவர் கொஞ்ச நாளே போயிட்டாளே பாவம். सम्प्राप तपसा आराध्यं दुराराध्यं जगत्पतिं सा रामा सुचिरं रेमे रामेण सह सुन्दरी. जाति स्मरान स्मरति तपसश्च क्लमं पुरा सुखेन तज्जहौ सर्वं दुःखं चापि सुखं फले. ஸோ புரானா முன்னாடி ஜாதிஸ்மரான்னு முன்னோடு ஜென்மத்தில் அவள் என்ன பண்ணினாங்கிறத அப்படி அந்த ஓல்டு ஜென்மத்தோட நினைவு ஸ்மரதி, அவளுக்கு ஞாபகம் இல்லை. போன ஜென்மத்தில் நான் வேதவதியாக இருந்தேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவளுக்கு தெரியலையே, அவளுக்கு அதில் தியானமும் கிடையாது. கிளமம் தபசா, நான் போன ஜென்மத்தில் இவ்வளோ தபஸ் பண்ணினேனே அதை டயர்டு, அதெல்லாமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. சுகேன ஜகௌ சர்வம் துக்கம், ஸோ இவளுக்கு சுகம் நிறைய கிடைக்கிறதுனால, இப்போ ராமரோட மனைவியாக இருந்து ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால அந்த முன்னாடி உள்ள துக்கம் எல்லாமே அவளுக்கு மறந்தே போச்சு, அதெல்லாம் விட்டுவிட்டாள். சாப்பி சுகம் பலே, பின்னால் சுகம் கிடைக்கிறது. ஏன்னா ராமரோடு இருக்கக்கூடிய சுகம் கிடைக்கிறதுனால அந்த வேதவதி இப்போ பின்னாடி, அதை முன்னாடி வேதவதியாக இருந்தபோது உள்ள துக்கத்தை எல்லாமே அவள் மறந்தாள். जाति स्मरान स्मरन्ति तपसच्च क्लमं पुरा सुखेन तज्जहौ सर्वं दुःखं चापि सुखं फले. नाना प्रकार विभवं चकार सुचिरं सति सम्प्राप्य सुकुमारं तम् अतीव नवयौवना.
ஸோ நானா பிரகார விபவம் எல்லாம் ஐஸ்வர்யம், பலவிதமான ஐஸ்வர்யங்கள் அவளுக்கு ராஜ்யத்தில் வந்துட்டாலே, ராமரோட ராஜ்யத்தில் வந்துட்டா இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட வைபவத்தோடு கூடிய ராஜ்யத்தில் சகார அவளுக்கு ஐஸ்வர்யம் கிடச்சிது. சுச்சிரம் நிறைய நாளைக்கு அந்த சதியாகப்பட்ட அந்த சீதை அடைந்தாள். சுகுமாரம் தம் நல்ல சுகுமாரம்னு கோமளமாக இருக்கக்கூடிய அந்த ராமரை அதீவ சுகுமாரம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர் சம்பிராப்பி அவரை அடைந்து நவயவ்வனா யவன பருவத்தில் இருந்தாள் அந்த சீதை. நானா பிரகார விபவம் சகார சுச்சிரம் சதி சம்பிராப்ய சுகுமாரம் தம் அதீவ நவயவ்வனோ யவ்வனா गुणिनं रसिकं शान्तं कान्तं देवम् अनुत्तमं स्त्रीणां मनोज्ञं रुचिरं तथा लेभे यथा ईप्सितम्. ஸோ குணினம் நல்ல குணமுடையவர் ராமர், ரசிகத்தன்மையுடையவர், சாந்தமானவர், காந்தம் அட்ராக்டிவாக எல்லாரும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி. அனுத்தமம் தெய்வம், இவரோட உயரமான உத்தமமான தெய்வம் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட உத்தமமான அந்த தெய்வம். ஸ்திரீனா மனோக்கியம், பெண்களெல்லாம் விரும்பக்கூடிய அந்த ராமர். ருச்சிரம், ரொம்ப ருச்சிகரமாக இருக்கக்கூடியவர். இல்லை ததா லேபே யதா ஈப்சிதம், தான் விரும்பியபடி வேதவதி ஹரியை அடையணும்னு தபஸ் பண்ணினாள். தான் விரும்பியபடி அப்பேற்பட்ட ராமரை அடைந்தாள். என்னாச்சு இந்திரா? पितुः सत्यपालनार्थं सत्यसन्दः रघुत्वहः जगामकाननं पश्चात् कालेन च बलीयसा. ஸோ அப்பாவுடைய சத்தியபாலனம் பண்ண சத்தியத்தை காப்பாற்றணும். யார்? தசரதர் பண்ணிய சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சத்தியசந்தக சத்தியத்தை நிலை பெற்ற அந்த ராமர், ரகுத்வக ரகு குலத்தை தாங்கிய அந்த ராமர், ஜகாம கானனம் காட்டுக்கு போனார். அப்பாவோட சொல்ல சத்திய வாக்கை காப்பாற்றுவதற்காக அவர் காட்டுக்கு போனார். பஷாத் காலேனச்ச பலியசா, பின்னாடி ராமர் முதல்ல சந்தோஷமாக சீதை கூட எல்லாம் கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக இருந்தார். அதுக்கப்புறமாக பின்னாடி பலியசா காலேன, காலத்தை யாரும் வெல்ல முடியாது. அந்த காலத்தில் அதாவது அனுபவிச்சே தீரணும். அந்த பலமிக்க காலத்தினால் அவர் காட்டுக்கு சென்றார். तस्थौ समुद्र निकटे सीतया लक्ष्मणेन च ददर्श तत्र वह्निं च विप्ररूपधरं हरिः. ஸோ சமுத்திர நிக்கட்டே சீதையா சக, அதாவது சீதையோடு கூட லக்ஷ்மணன் சீதை இவ்வாறு எல்லாரும் கூடி அங்கே இது கடலை கடக்கணும் இல்லையா. ஸோ சமுத்திர நிக்கட்டே தஸ்தவ், சமுத்திரத்தின் அருகில் நின்றிருந்தார். அந்த சமயத்தில் ததர்ஷ தத்ர வன்யம் ச விப்ரரூபதரம், வன்கி அக்னி தேவன் என்ன பண்ணுறான், ஒரு பிராமண வேஷத்தில் இவா 3 பேர் கடற்கரையில் இருக்கும் பொழுது ஹரிஹி ததர்ஷ, அது ராமர் அக்னி தேவன் விப்ர ரூபத்தில் வந்திருக்கார். யார்? பிராமண ரூபத்தில் வந்த அக்னியை அவர் பார்த்தார். ராமர் பார்க்கிறார். இப்போ समुद्र निकटे सीतया लक्ष्मणेन च ददर्श तत्र वह्निं च विप्ररूपधरं हरिः. रामं च दुःखितं दृष्ट्वा स च दुःखी बभूवः उवाच किञ्चित् सत्य इष्टं सत्यं सत्यपरायणः. ஸோ ராமர் ரொம்ப துக்கமாக இருக்கார். துக்கிதம், ராமர் எதுக்கு துக்கமாக இருக்கார்? சமுத்திர சமீப சீதையா லக்ஷ்மணன், சீதை கூட தான் இருக்கா. ஸோ ராமர் துக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு ப்ராபப்ளி தசரதர் இப்படி அவரை விட்டுட்டு வந்துட்டோமேங்கிற துக்கம் இருக்கலாம். ஸோ அதனால துக்கமாக இருக்கிற அவரை பார்த்து துக்கி பபுவா, யார்? அந்த அக்னியும் வருத்தப்பட்டான். ஸோ கிஞ்சி சத்திய இஷ்டம் உவாச்சா, சத்தியத்தை விரும்பக்கூடிய அந்த ராமரிடம், சத்தியம் அவரே சத்திய ஸ்வரூபியவர், சத்தியபராயணக, யார்? இங்கே அக்னியை குறிக்கிறது. சத்தியத்தில் இருக்கக்கூடிய அக்னியாகப்பட்டவன், சத்தியமே நிலையாக இருக்கக்கூடிய அந்த ராமரை பார்த்து உவாச்சா சொன்னார். இப்போ பிராமண ரூபத்தில் இருக்கக்கூடிய அக்னி ராமரை பார்த்து பேசுகிறார். ராமம் ச துக்கிதம் திருஷ்ட்வா ச ச துக்கி பபூவக உவாச கிஞ்சித் சத்ய இஷ்டம் சத்யம் சத்யபராயணக. த்விஜ உவாச
भगवन् श्रूयतां राम कालः अयं यद् उपस्थितः सीताहरणकालो अयं तवैव समुपस्थितः. இப்போ சொல்கிறான் அக்னி சொல்கிறான், ராம பகவன் ஸ்ரூயதாம் கேளுங்கோ, நான் சொல்கிறத விஷயத்தை கேளுங்கோ. காலோ அயகம் எது உபஸ்திதக, இப்போ ஒரு காலம் வந்திருக்கு உங்களுக்கு. என்ன காலம்னு சொன்னால் சீதையை அபகரிக்கப்படுவாள், ஷார்ட்லி சீதையை அபகரிச்சுன்னு போயிடுவா. சீதாஹரண காலோ அயம், சீதை அபகரிக்கப்பட வேண்டிய காலம் இப்பொழுது வந்தாச்சு. தவையேவ சமுபஸ்தித, இப்படிப்பட்ட காலம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறது. பிராமணன் மாதிரி வந்து அக்னி சொல்றாரா மேம்? பகவன் கேக்குறதா மேம்? கேட்குறது. भगवन् श्रूयतां राम कालोऽयं यत् उपस्थितः सीताकरणे कालोऽयं तदैव समुपस्थितः. राधे कृष्ण मैम. राधे कृष्ण. दैवं च दुर्निवार्यं च न च दैवात् परः बलि जगत्प्रसूमयिन्यस्य छायां रक्ष अन्तिके अधुना. தெய்வம் ச துர்நிவாரியம், தெய்வங்கிறது விதி, விதியை மாற்ற முடியாது. துர்நிவாரியம் நிவாரணம் பண்ண முடியாது, அந்த விதிக்கு ஒரு நிவாரணம் கிடையாது. நச்ச தெய்வாத் பரகா பலிகி, அந்த விதியை விட பலசாலி யாருமே கிடையாது. அதனால அனுபவிக்கிறது அனுபவிக்கத்தான் வேணும். ஜெகத் பிரசூம் மயீனசிய, ஜெகத் பிரசூம் ஜெகத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய ஜெகத் ஜனனியான இந்த சீதையை மயீனசிய எங்கிட்ட விட்டுடுங்க. சாயாம் ரட்ச அந்திகே அதுனா, அவளுடைய சாயா, அவளுடைய நிழல், நிழல் சீதையை ரக்ஷா உங்ககிட்ட வச்சுண்டு காப்பாற்று. அந்திக்கே அதுனா, உங்ககிட்டக்கா சாயா சீதையாகப்பட்ட நிழல் சீதையை தரேன், நீங்கள் அவளை காப்பாற்றின்னு வச்சுங்கோன்னு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஜெகத் பிரசூதி ஜெகத் பிரசூமயின்யஸ்ய துர்நிவார்யம் ச ந ச தைவாத் பரஹ பலி ஜெகத் பிரசூமயின்யஸ்ய छायां रक्ष अन्तिके अधुना. दास्यामि सीतां तुभ्यं च परीक्षा समये पुनः देवैः प्रस्तापितः अहं च न विप्रः हुताशनः. நான் அப்போ தருவேன். எப்போ? பரீட்சா சமயே, ஒரு பரீட்சை நடக்கும், அந்த பரீட்சை நடக்கும்போது அந்த சமயத்தில் புனக தாஸ்யாமி, அந்த ஒரிஜினல் சீதையை நான் உங்களுக்கு தருவேன், துப்பியம் உங்களுக்கு தருவேன். தேவைகி பிரஸ்தாபித, தேவர்கள்லாம் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கா, ராமர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லுன்ட்டு அவள் தான் என்னை அனுப்பிச்சிருக்கா. நான் பிராமணன் இல்லை, நஜ விப்ரக, நான் பிராமணன் இல்லை, ஹுதாஷனக, நான் அக்னின்னு சொல்கிறான். परीक्षा समये पुनः देवै प्रस्तापितः अहं च न च கரெக்ட், இந்திரா வாசிச்சது தான் கரெக்ட். அந்த சந்த சங்க வர்ணம் சாந்தி. ஓகே. ராமः தத் வசனம் ஸ்ருத்வா ந பிரகாஷ்ய ச லக்ஷ்மணம் ஸ்வீகாரம் வசசச்சக்ரே ஹிருதயேன விதூயதா. ஸோ ராமர் அந்த வார்த்தையை கேட்டு, தத்வச்சனம் ஸ்ருத்வா, அந்த அக்னி சொன்ன வார்த்தையை கேட்டு, ந பிரகாஷிச்ச லக்ஷ்மணன், அதை லக்ஷ்மணனுக்கு தெரியாத மாதிரி, ந பிரகாஷனா அவனுக்கு பிரகாசம் ஆகலை, அவனுக்கு புரியலை, அவனுக்கு தெரியாத மாதிரி, லக்ஷ்மணன் அறியாதபடி, வச்சக ஸ்வீகாரம் சக்கரே வச்சசக, அந்த வார்த்தையுடைய ஒப்புதலை கொடுத்தார். சரி நீ சீதையை மறைச்சிக்கோ, மாற்றி எடுத்துக்கோ அப்படின்னு அதை ஸ்வீகாரம் ஒத்துண்டார். ஹிருதயேன விதியூயத்தை, ஆனால் ஹிருதயத்தில் வருத்தப்பட்டார். என்ன நம்மளுடைய ஒரிஜினல் சீதை போயிட்டப்பறம் ஏதோ நிழல் சீதை தான் நம்ம கூட இருக்க போகிறான்னு அவருக்கு தெரியும் போது மனது கொஞ்சம் நொந்து கொண்டு அவர் ஒத்துக்கொண்டார். ராமஸ்தத்வசனம் ஸ்ருத்வா ந பிரகாஷ்ய ச லக்ஷ்மணம் ஸ்வீகாரம் வசசச்சக்ரே ஹிருதயேன விதூயதா. वह्निः योगेन सीतायाः माया सीतां चकारः तत्तुल्यगुणसर्वाङ्गं ददौ रामाय नारद. நாரதரே நாராயணன் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அப்போ என்ன சொல்கிறார், இப்படியாக வன்னிர் யோகேன, அந்த வன்னியோட யோகேன யோகபலம், அந்த அக்னிக்கு இருக்கக்கூடிய யோகபலத்தால் சீதாயாக மாயா சீதாம் சக்காரக, சீதாவுடைய மாயை சீதையை அவர் ஏற்படுத்தினார். தத்துல்ய குண சர்வாங்கம், அந்த அங்கமும் அந்த குணங்களும் எல்லாம் அதே மாதிரி, அந்த நிழல் உருவம் அந்த மாயா சீதையை ராமாய ததௌ, ராமனிடம் ஒப்படைத்தார். ஹே நாரத. வன்னிர் யோகேன சீதாயா மாயா சீதாம் சகாரக தத்துல்ய குண சர்வாங்கம் ததௌ ராமாய நாரத. सीतां गृहीत्वा स ययौ
गोप्यं वक्तुं निषिध्य च लक्ष्मणः नैव बुबुधे गोप्यम् अन्यस्य का कथा. ஸோ சீதாம் கிரகீத்வாச யயௌ, அந்த அக்னி சீதையை கொண்டு போயிட்டார், அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். கோப்யம் பக்தும் நிஷித்தியச்சா, யாருக்கும் சொல்லக்கூடாது. கோப்யம்னா ரகசியம், மறைக்க வேண்டியது. அதனால் பக்தும் நிஷித்தியா, யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. நிஷேதம், இது யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போனார். லக்ஷ்மணகா நைவ புபுதே, லக்ஷ்மணனுக்கு கூட இது தெரியாது. நைவ நயேவ, அவனுக்கும் புரியலை. கோப்யம் அந்நியசிய காக்கதா, அப்போ மற்றவாளுக்கு எப்படி தெரியும்? இந்த ரகசியம் வேறு யாருக்கு தெரியும்? லக்ஷ்மணனே அறியவில்லைன்னு சொல்லும்போது காக்கத்தானது என்ன கதை, என்ன சொல்கிறது? யாருக்குமே தெரியாது. சீதா விஜயத்வா யயௌ கோப்யம் வக்தும் நிஷித்ய ச லக்ஷ்மணோ நைவ புபுதே கோப்யமன்யஸ்ய கா கதா. एतस्मिन् अन्तरे रामः ददर्श कानकं मृगं सीता तं प्रेरयामास ददर्थे यत्नपूर्वकम्. ஸோ இதனிடையில் ராமர் இப்போ தான் வரேன் இல்லையா, மாரீச்சன் வந்துடுறானே. கானகம் மிருகம், காட்டு மானாகப்பட்ட மாரீச்சமானது. ராமக ததர்ஷ, ராமர் பார்க்குறார், ஒரு காட்டில் உலாவின் இருக்குது இந்த மாரீச்ச மானாகப்பட்டது. சீதா தம் பிரேரையாமாச, ராமரை அனுப்புகிறா, போய் பிடிச்சின்னு வாங்க, அந்த மானை பிடிச்சின்னு வாங்கன்ட்டு. பிரேரணான தூண்டுதல் கொடுக்குறா. ததர்த்தே, அந்த மானுக்கு வேண்டி எத்தனை பூர்வகம், முயற்சியோடு அதை பிடிக்கணும்னு சொல்லி அவரை ராமரை அனுப்பினாள் சீதை. அப்ப இந்த ராமனை பிடிச்ச லக்ஷ்மணோ நைவ புபுதே கோப்யமன்யஸ்ய ஏதஸ்மின் அந்தரே ராமக ததர்ஷ கானகம் மிருகம் சீதா தம் பிரேரயாமாச ததர்த்தே யத்னபூர்வகம். संन्यस्य लक्ष्मणं रामः जानक्याः रक्षणे वने स्वयं जगामतूर्णं तं विव्याध सायकेन च. ஸோ சன்னியசிய லக்ஷ்மணன் விட்டுட்டு கிளம்புற ராமர், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சன்னியசிய வைத்து விட்டு, லக்ஷ்மணனை வைத்து விட்டு ராமர் ஜானக்கியாக ரக்ஷனே, ஜானகியோட ரட்சணத்துக்காக வேண்டி நீ இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் காட்டில் அவரை விட்டுட்டு போனார். ஸ்வயம் தூர்ணம் ஜகாம, வேகமாக போகிறார் மானை பிடிக்க. தம் விவ்யாத சாயக்கேன, ஒரு ஸ்டேஜில் அந்த மானை அடித்தார். சாயக்கேன அம்பு, விவ்யாதன அடித்தார், தன்னுடைய அம்பினால் அடித்தார் அந்த மானை. சன்யஸ்ய லக்ஷ்மணம் ராமக ஜானக்யா ரக்ஷணே வனே ஸ்வயம் ஜகாம தூர்ணம் தம் விவ்யாத சாயகேன ச. लक्ष्मणा इति च शब्दं स कृत्वा च मायया मृगः प्राणान् तत्याज सहसा पुरः दृष्ट्वा हरिं स्मरन्. ஸோ லக்ஷ்மணான்னு சொல்லி கத்திண்டு அந்த மாயையா மிருக, அந்த மாயையாலே செய்யப்பட்ட அந்த மான் பிராணான் தெத்தியாஜ சகசா, உடனே அந்த பிராணனை விட்டது. புரக திருஷ்டுவா ஹரிம் ஸ்மரன், ஸோ தன் முன்னாடி அந்த தோன்றின அந்த ஹரியை மனசில் நினைத்து கொண்டே அந்த மிருகமாகப்பட்டது பிராணனை விட்டது. லக்ஷ்மணா இதி ச சப்தம் ச கிருத்வா ச மாயயா மிருகः பிராணான் தத்யாஜ சகசா புரோ திருஷ்ட்வா ஹரிம் ஸ்மரன். मृगदेहं परित्यज्य दिव्यरूपं विदाय च रत्ननिर्माणयानेन वैकुण्ठं स जगामः. ஸோ உடனே பகவானை அப்படியே மனசால் நினச்சி அந்த பகவான் முன்னாடி பார்த்தானா, உடனே மிருகதேகம் போயிடுத்து. மாரீச்சனுக்கு திவ்ய ரூபம் விதாயச்சா, திவ்யமான தேவரூபம் கிடச்சிடுத்து. தேவரூபம் அடைந்த அந்த மான் ரத்ன நிர்மாண யானை, ரத்னங்கள் பொறிக்கப்பட்ட அந்த ஒரு விமானத்தில் யானம் அந்த விமானத்தில் வைகுண்டம் சஜகாமக, மாரீச்சன் அப்படியே வைகுண்டத்துக்கு கிளம்பி போயிட்டான். ராமரை பார்த்து அந்த தரிசனத்தினாலே போயிட்டான். தேகம் பரித்யஜ்ய திவ்ய ரூபம் விதாய ச ரத்ன நிர்மாண யானேன வைகுண்டம் ச ஜகாமக. वैकुण्ठलोकद्वारी आसीत् किङ्करः द्वारपालयोः पुनर्जगाम तद्वारम् आदेशात् द्वारपालयोः. ஸோ துவாரபாலயோகோ, அதாவது கிங்கரக அதாவது வைகுண்டத்துக்கு போனால் அங்கே என்ட்ரன்ஸில் துவாரபாலகர்கள் இருக்கார்கள். கிங்கரர்கள் கைங்கரியம் பண்ணிட்டு பகவானுடைய கைங்கரியம் பண்ணிட்டு துவாரபாலகர்களாக இருக்காவா. வைகுண்ட லோக துவாரி ஆசித்து, அந்த வைகுண்ட லோகத்தோட என்ட்ரன்ஸ் பாயிண்டில் அவள் 2 பேர் இருக்கா. ஸோ
துவாரி ஆசீத் கிங்கரக துவாரபாலயோகம். அதாவது முன்னாடி மாரீச்சன் அங்கே தான் இருந்திருக்கார். ஜெய விஜயனோட ஸ்தானத்தில் இந்த மாரீச்சனும் அங்கே ஒரு ஆளாக அங்கே இருந்திருக்கார். துவாரபாலகன்னா ஒருத்தன். புனர்ஜகாம அப்போ மீண்டும் அங்கேயே போயிட்டான். தான் எங்கிருந்து வந்தானோ அந்த இடத்துக்கே போயிட்டான். துவாரம் ஆதேஷா துவாரபாலயோகோ. ஸோ ஜெய விஜயர்களுக்கே கிங்கர்னா இருந்தான்னு ஒரு காலத்தில். இந்த மாரீச்சன் யார்? ஜெய விஜயர்கள் துவாரபாலகர்கள் வைகுண்டத்துக்கு. அந்த துவாரபாலகர்களுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக இந்த மாரீச்சன் இருந்திருக்கான். ஸோ அதனால மீண்டும் துவாரபாலகர்கள் பூமிக்கு போன்னு சொல்லியிருக்கா. அதனால வந்தான். ஆதேஷாத்து துவாரபாலயோகோ. துவாரபாலகர்கள் பூமிக்கு போ, மானா போன்னு சொன்னதுனால மானா போ சொல்ல, மாரீச்சனா போ சொன்னா அவன் மானாக மாய உருவம் எடுத்தான். ஸோ அப்படி அவர்களுடைய ஆதேசம், அவர்களுடைய இதனால கட்டளையினால வந்தவன் மீண்டும் அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஜெய விஜயனோட கிங்கர்னாக அவன் போனான்னு அர்த்தம். இங்க कुण्ठलोकद्वारि आसीत् किङ्करः द्वारपालयोः पुनर्जगाम तद्वारम् आदेशाद्वारपालयोः. अथ शब्दं च सा श्रुत्वा लक्ष्मण इति च विक्लवं तं हि सा प्रेरयामास लक्ष्मणं रामसन्निधौ. ஸோ சீதை கேட்குறா. சா அவள் அந்த சீதை லக்ஷ்மணா இது அத சப்தம் ஸ்ருத்வா. லக்ஷ்மணாங்கிற சத்தம் வார்த்தை அவள் காதில் விழருது. விக்ளவம் அது ஒரே மாதிரி, அதாவது ரொம்ப பயந்து போய் சத்தம் போடுற மாதிரி மாரீச்சன் உண்டாக்கியிருக்கான் அந்த சத்தத்தை. அப்படி மனசில் அப்படி நடுக்க வைக்கக்கூடிய விக்ளவம் சொன்ன நபும்சகத்தன்மை, ஆண்மையை குறைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதை கேட்ட உடனே லக்ஷ்மணம் தம், அந்த லக்ஷ்மணனை சா பிரேரயாமாச ராமசன்னிதோ. ராமர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் பார்த்துட்டு வா, ராமசன்னிதியை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி இவள் தூண்டினாள், அனுப்பினாள். लक्ष्मण इति च विक्लवं तं हि सा प्रेरयामास लक्ष्मणं रामसन्निधौ. गते च लक्ष्मणे रामं रावणः दुर्निवारणः सीतां गृहीत्वा प्रययौ लङ्काम् एव स्वलीलया. ஸோ லக்ஷ்மணே கதேச்சா, லக்ஷ்மணன் கிளம்பி போயிட்டான். அப்புறம் ராமனும் முன்னாடியே போயாச்சு, ராமனும் அங்கே இல்லை. ஸோ ராவணக துர்நிவாரணக, தடுக்க முடியாத ராவணன். அவன் யார்? ஆளே இல்லாத போது வரான். ராமனும் இல்லை, லக்ஷ்மணனும் இல்லை. அந்த சமயத்தில் யாராலையுமே எதிர்க்க முடியாத அப்படிப்பட்ட சாமர்த்தியம் கொண்ட ராவணன் சீதாம் கிரகித்வா பிரயோ. இவா ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது அவனுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டான், அவள் இல்லாத சமயத்தில் சீதையை எடுத்துக்கொண்டு போனான். லங்காமேவ ஸ்வாலேலியா, தன்னுடைய விளையாட்டாக அந்த சீதையை அபகரித்து கொண்டு தன்னுடைய லங்கைக்கு சென்றான். गदे च लक्ष्मणे रामं रावणः दुर्निवारणः सीतां गृहीत्वा प्रययौ लङ्काम् एव स्वलीलया. विशसाद च रामश्च वने दृष्ट्वा च लक्ष्मणं तूर्णं च स्व आश्रमं गत्वा सीतां नैव ददर्श सः. ஸோ ராமஸ்ட விஷசாத வனே, ரொம்ப கவலைப்பட்டார். இவன் இப்படி லக்ஷ்மணான்னு சத்தம் போட்டுட்டு போயிருக்கானே, லக்ஷ்மணன் கிளம்பி வந்துடப்படாதேன்னு அவருக்கு கவலை வருது. அதே சமயத்தில் லக்ஷ்மணம் திருஷ்டுவா, லக்ஷ்மணன் வந்துட்டார். ஸோ அதனால இன்னுமே கவலைப்படுறார். லக்ஷ்மணன் வந்துட்டார், சீதை கதி என்ன ஆகுமோ அப்படின்னு விஷசாதன்னு ரொம்ப துக்கப்பட்டார். தூர்ணம் ச ஆசிரமம் கத்தோ, உடனே வேக வேகமாக போகிறார் தன்னுடைய ஆசிரமத்துக்கு. வேகமாக தூர்ணம் வேகமாக கிளம்பி போய் சீதாம் நைவ ததர்ஷ, சீதையை அங்கே காணவில்லை. विशसाद च रामश्च वने दृष्ट्वा च लक्ष्मणं पूर्णं च स आश्रमं गत्वा सीतां नैव ददर्श सः. मूर्छां सम्प्राप सुचिरं विललाप भृशं पुनः पुनः पुनश्च बभ्राम तद् अन्वेषणपूर्वकम्. ஸோ மூர்ச்சாம் சம்பிராபன் இந்த மோகத்தை அடையிறார். ஐயோ சீதை காணலேன்னு மயக்க நிலையில் அடையிறார். அப்படி இருக்கார் அவர். சுச்சிரம் வில்லலாப்பா, ரொம்ப புலம்புறார் சீதை காணோன்ட்டு. பிருஷம்னு ரொம்ப 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 லாங் டைமாக ரொம்ப கனமாக அப்படியே புலம்பின்னு கிடக்கார். புனஷ்சவபிராம, மீண்டும் மீண்டும் சுற்றி பார்க்குறார். அங்கங்கே போய் பார்க்குறார், சுழன்று பார்க்குறார். தது அன்வேஷண பூர்வகம், அவளை தேடிக்கொண்டு அப்படியே எல்லா இடமும் சுற்றினார். मूर्छां सम्प्राप सुचिरं विललाप दृशं पुनः पुनश्च बभ्राम तत् अन्वेषणपूर्वकम्. कालेन प्राप्य तद्वार्तां गोदावरी नदीतटे सहायान् वानरान् कृत्वा बबन्ध सागरं हरिः. ஸோ கோதாவரி நதி தடே, கோதாவரி நதிக்கரையில்
காலேன பிராப்பியா தத் வார்த்தாம், அதாவது அவளுடைய கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜாம்பவான் இது குரங்கு இல்லை இது என்ன குரங்கு சம்பாதி கூட அவர் ஜடாயு மூலமாக இவளோட டைரக்ஷன் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கிறது இல்லையா. ஸோ தத்வார்த்தாம், அவளுடைய அந்த நியூஸை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டு கோதாவரி நதிக்கரையில் இருந்து கேட்டவ அவர் சகாயான் வானரான் கிருத்துவா. அதுக்கப்புறம் அவருக்கு பல அந்த கதையெல்லாம் ஓடி போயிடுது. ஸோ வானரங்கள்லாம் சகாயம் பண்ணுறது, அப்படி அந்த சகாயர்களோடு கூட சாகரம் ஹரிஹி பவந்த, அந்த சாகரத்தை சேது அணை கட்டி தடுத்தார், ஒரு அணை உண்டாக்கினார். பபந்தான்னு சொன்னார், இங்கே கட்டினார். என்னத்தை கட்டினார்? அணையை கட்டினார். நிறைய கதை சொல்லிட்டாரு. கோதாவரி நதி தடே சகாயான் வானரான் கிருத்வா பபந்த சாகரம் ஹரிஹி. லங்காம் கத்வா ரகுஸ்ரேஷ்டः ஜகான சாயகேன ச காலேன பிராப்ய தம் ஹத்வா ராவணம் பாந்தவைஹி சஹ தாம் ச வன்ஹி பரீக்ஷாம் ச காரயாமாஸ சத்வரம் ஹுதாஷஸ்தத்ர காலே து வாஸ்தவீம் ஜானகீம் ததௌ. அவ்வளோதான். லங்கைக்கு போனார் ரகுஸ்ரேஷ்டர், ரகுகுலத்தில் சிரேஷ்டமான ராமர் லங்கைக்கு போனார். சாயகேன ஜகானச்ச, எல்லாத்தையும் அந்த லங்கை எல்லாம் முடித்தார். ஒரே அம்பினாலே எல்லாத்தையும் எல்லாவற்றையும் கொன்று. தம் ஹத்வா பாந்தவைகி சக ராவணம், பந்துக்கள் கூட இருந்த அந்த ராவணனை ஹத்வா கொன்றுவிட்டு காலேன தாம் பிராப்பிய, காலத்தினால் அந்த அவரை கொன்னதுக்கப்புறம் அவளோட இதெல்லாம் அவளை வரவழைச்சி அந்த சீதையை அடைந்த அவர் வன்னி பரீட்சாம்ச காரையாமாச, அக்னி பரீட்சை செய்ய வைத்தார். லக்ஷ்மணா தீய மூட்டுன்னு ஆரம்பித்தார் அவர். ஸோ காரையாமாசன் லக்ஷ்மணனை கொண்டு அக்னி பரீட்சை செய்ய வைத்தார் சத்வரம் உடனடியாக. ஸோ அந்த ஹுதாஷக அக்னியாகப்பட்டவன் தத்திர காலே அந்த சமயத்தில் வாஸ்தவீம் ஜானகியும் ததௌ, அக்னி பரீட்சை சமயத்தில் அவர் அந்த பொய் சீதையை எடுத்துட்டு ஒரிஜினல் சீதையை, வாஸ்தவமான சீதையை ஒப்படைத்தார். ததௌ லங்காம் கத்வா ரகுஸ்ரேஷ்டः ஜகான சாயகேன ச காலேன பிராப்தம் தத்வா ராவணம் பாந்தவைசக தாம் ச வக்னி பரீக்ஷாம் ச காரயாமாஸ சத்வரம் சுதாஷத்தத்ர காலே து வாஸ்தவீம் ஜானகீம் ததௌ. உவாச்ச சாயா வன்ஹிம் ச ராமம் ச வினயான்விதா கரிஷ்யாமி இதி கிம் அகம் தத் உபாயம் வதஸ்வ மே. ஸோ வன்னிம் ச ராமம் ச வினயான்விதா, அதாவது அந்த அக்னியையும் ஸோ வன்னிம்னா அக்னிதேவன் ராமன் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து வினயான்விதா சாயா உவாச்ச, மரியாதையோடு கூட, ரொம்ப பணிவோடு கூட, வினய அன்விதா, வினயம்னா பணிவோடு கூடிய அந்த சாயா சீதை உவாச்சா சொன்னால், கிம் அகம் கரிஷ்யாமி, இப்போ நான் என்ன செய்யணும்? மாயா சீதை வேற அங்கே நிற்கிறா. மாயா சீதை எடுத்துகிட்டு ஒரிஜினல் சீதை ஒப்பட சொன்னேன். மாயா சீதை ராமரையும் அவன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருப்பாளாக இருக்கும். அதனால நான் என்ன செய்யணும்? தது உபாயம் வதஸ்வமே, அந்த உபாயத்தை எனக்கு சொல்லுங்கள்னு மாயா சீதை கேட்டாள். உவாச்ச சாயா வன்ஹிம் ச ராமம் ச வினயான்விதா கரிஷ்யாமி இதி கிம் அகம் தத் உபாயம் வதஸ்வ மே. ஸ்ரீராமாக்னி ஊச்சதுஹு த்வம் கச்ச தபசே தேவி புஷ்கரம் ச சுபுண்யதம் கிருத்வா தபஸ்யாம் தத்ரைவ ஸ்வர்கலக்ஷ்மீஹி பவிஷ்யசி. ஸோ ராம அக்னி ஊச்சத்துக்கு ரெண்டு பேரும், ராமரும் அக்னி ரெண்டு பேரும் பேசினா, துவம் கச்ச, நீ தபஸுக்கு போ, தபசி கச்ச, நீ தபஸ் பண்ணுறதுக்கு போ. தேவி புஷ்கரம் ச சுபுண்யதம், புஷ்கர கஷேத்திரத்துக்கு போய் அங்கே போய் உட்காந்து தபஸ் பண்ணு, மாயா சீதையிட்ட சொல்கிறான். தபஸ்யாம் கிருத்வா, நீ அங்கே போய் தபஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஸ்வர்கலக்ஷ்மிஹி பவிஷ்யசி, சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அங்கே போய் சொர்க்கலக்ஷ்மியாக ஆகிவிடுவாய்ன்னு சொல்கிறான். ஸ்ரீராமாக்னி ஊச்சதுஹு த்வம் கச்ச தபசே தேவி புஷ்கரம் ச சுபுண்யதம் கிருத்வா தபஸ்யாம் தத்ரைவ ஸ்வர்கலக்ஷ்மிஹி பவிஷ்யசி. सा च तद्वचनं श्रुत्वा प्रतप्य पुष्करे तपः दिव्यं 3,00,000 वर्षं च स्वर्गलक्ष्मीः बभूवः. ஸோ அந்த வார்த்தையை கேட்ட தத்வச்சனம், அந்த வார்த்தையை கேட்ட அந்த சாயா சீதா புஷ்கரே பிரதப்பிய தபக, ரொம்ப பயங்கரமாக தபஸ் பண்ணினா. எத்தனை வருஷம்? தேவ ஆண்டுகள் 3,00,000 வருஷங்கள், தேவாண்டுகள். ஸோ 3,00,000 × 360 போட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோ ஆண்டுகள் தபஸ் பண்ணி சொர்க்கலக்ஷ்மிஹி பபுவகா, அதுக்கப்புறம் தான் அவள் சொர்க்கலக்ஷ்மியாக ஆனாள். सा च तद्वचनं श्रुत्वा प्रतप्य पुष्करे तपः दिव्यं त्रिवक्षपश्यं च सर्गलक्ष्मीः बभूवः. सा च कालेन तपसा यज्ञकुण्डं समुद्भवा कामिनी पाण्डवानां च द्रौपदी द्रुपदात्मजा. அந்த சொர்க்கலக்ஷ்மி ஆகப்பட்டவள் அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு காலேன திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் வர சமயத்தில் யக்ஞகுண்ட சமுத்பவா, யக்ஞகுண்டத்தில் தோன்றினாள். யாரு? இந்த மாயாசீதை. பாண்டவானாம் காமினி, பாண்டவர்களுக்கு மனைவியாக துருப ஆத்மஜா திரௌபதி, துருபதனுடைய மகளாக திரௌபதியாக இந்த மாயாசீதை பிறந்தாள். सा च कालेन तपसा यज्ञकुण्ड समुद्भवा कामिनी पाण्डवानां च द्रौपदी द्रुपदात्मजा. இப்பதான் மேம் இது சீதா कृते युगे वेदवती कुशध्वज सुता शुभा त्रेतायां रामपत्नी च सीता इति जनकात्मजा. तच्चाया द्रौपदी देवी द्वापरे द्रुपदात्मजा. त्रिहयानी स सा प्रोक्ता विद्यमाना युगत्रये. त्रिहायणी ஓகே त्रिहायणी ஓகே. கிருதே யுகே வேதவதி, அப்போ 3 யுகத்தில் வந்துட்டா இவள். திரிகாயணின்னா 3 யுகங்கள். ஸோ 3 யுகத்துலையும் இவள் இருக்கா. யார்? இந்த கிருத யுகத்தில் இவளுக்கு வேதவதி, குஷத்வஜ சுதா சுபா, குஷத்வஜனோட பெண்ணாக வேதவதியாக பிறந்தா. ஸோ திரேதாயாம் ராமபத்னி, திரேதா யுகத்தில் வரும்போது இவளுக்கு சீதா ஜனகாத்மஜா, ஜனகனின் பெண்ணாக சீதாவாக வந்தாள். அதுக்கப்புறம் அவளுடைய நிழலே தச்சாயா, அந்த சீதையோட நிழலாகப்பட்ட அந்த மாயா சீதையாகப்பட்டவள் திரௌபதி தேவி துவாபரை, துருபதனுடைய பெண்ணாக துவாபர யுகத்தில் அவளுடைய சாயா, அவளுடைய நிழலே திரௌபதியாக வந்தாள். இப்படியாக திரிகாயணி, திரிக அயணி, அயனம்னாலே வழி, 3 யுகங்களில் வழியாக இந்த தேவியே வந்தாள். சாச்ச புரோக்தா, அப்படியாக திரிகாயணி என்று இவள் 3 யுகத்தில் இருப்பவளாக கூறப்படுகிறாள். कृते युगे वेदवती कुशध्वज सुता शुभा त्रेतायां रामपत्नी च सीता इति जनकात्मजा. तच्चाया द्रौपदी देवी द्वापरे द्रुपदात्मजा. त्रिहायनी च सा प्रोक्ता विद्यमाना युगत्रये. नारद उवाच प्रियाः पञ्चकतं तस्य बभूवुः मुनिपुङ्गव इति मच्चित्तसन्देहं இப்படி அவள் அந்த திரௌபதி சொன்னேள். அவள் பாண்டவர்களுக்கு எல்லாருக்கும் 5 பாண்டவர்களுக்கும் பிரியா கதம், அவள் பிரியையாக மனைவியாக 5 பாண்டவர்களுக்கு எப்படி அவள் ஏற்பட்டாள். பபூஹு முனிப்புங்கவரான நாராயணரே சொல்லுங்க. இது மச்சித்த சந்தேகம், என் மனசில் எப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படி 5 வரை அவள் கல்யாணம் பண்ணான். பஞ்ச, அதை உடையுங்கள். சந்தேக பஞ்சன, சந்தேகத்தை நிவர்த்தனம் பண்ணக்கூடியவரே நீங்கள் எனக்கு இந்த சந்தேகத்தை உடைத்து விடுங்கள் சொல்ற. रामायण महाभारत 2 नारद उवाच प्रियाका पञ्चकदं तस्य बभूवुर्मुनि पुङ्गव इति मच्चित्त सन्देहं पञ्च सन्देह पञ्जन ரைட்டா போட்டுருக்காங்க. இந்த டவுட்டா கேட்டேன். ஓகே மேம், தேங்க் யூ. श्रीनारायण उवाच लङ्कायां वास्तवी सीता रामं सम्प्राप नारद रूपयौवनसम्पन्ना छाया च बहुचिन्तया रामाग्नयोः आज्ञया तप्तुम् उपास्ते शङ्करं परं कामातुरा पतिव्यग्रा प्रार्थयन्ती पुनः पुनः. நாராயணர் கதை சொல்கிறேன். இப்போ லங்காயாம் வாஸ்தவி சீதா, உண்மையான சீதை ராமம் சம்பிராப நாரத, அங்கே லங்கையில் வச்சு தானே ஒரிஜினல் சீதை கிடச்சிவிட்டான். பரீட்சை சமயத்தில் லங்கையில் பரீட்சை நடக்கிறது, அக்னி பரீட்சையில் உண்மையான சீதையை லங்கையில் வச்சு உண்மையான சீதையை ராமம் சம்பிராப, உண்மையான சீதை ராமரை அடைந்தாள். அங்கே வச்சு அவள் உண்மையான சீதை அடைஞ்சுட்டா. ஹே நாரதா, ரூப யவன சம்பன்னா, ஸோ ரொம்ப ரூப யவனத்தோடு கூடியவளான அந்த சீதை அடைந்தாள். சாயாச்ச பகுச்சிந்தையா, சாயா சீதை அங்கே நிற்கும்போது ரொம்ப கவலையோடு கூட ராம அக்னியோகோ ஆக்ஞையா, ராமரும் அக்னி என்ன சொன்னா, அப்போ தானே அவள் கேட்டா, கவலைப்பட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது தானே அவள் சொன்னான். ஸோ ராமருடையும் அக்னியுடையும் அந்த கட்டளையால்
தப்தும் உபாஸ்தே சங்கரம் பரம். அவள் எங்கே போய் சங்கர்னு தபஸ் பண்ணினா படித்தோம். 3 லட்சம் வருஷம் தபஸ் பண்ணா பார்த்தோம், தேவாண்டுகள். அவள் சங்கரனையாக்கம் தியானிச்சிருக்கா. அந்த 3 லட்சம் வருஷமும் பரம் சங்கரம், சங்கரமாக ஆகப்பட்ட பரமாத்மாவே அவள் தியானித்தாள். காமாதுரா பதிவியக்ரா. இப்போ ராமனை பிரிஞ்சுட்டேனே, எனக்கு கணவன் வேண்டாமா? இப்போ ராமனை ஒரிஜினல் சீதை பிடிச்சுட்டா நான் மாயா சீதை, நான் எங்கே போகிறது? அதனால எனக்கு கணவன் வேண்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு ஈடுபாடோடு கூட புன பிரார்த்தையந்தி, திருப்பி பிரார்த்தனை பண்ணினா, எனக்கு கணவன் வேண்டுமே, எனக்கு கணவன் வேண்டுமே அப்படின்னு மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்தாள். श्रीनारायण उवाच लङ्कायां वास्तवे सीता रामं सम्प्राप नारद रूपयौवन सम्पन्ना छाया च बहु चिन्तया रामाज्ञो आज्ञया तप्तुम् उपास्ते शङ्करं परं कामादुरा पदिव्यग्र प्रार्थयन्ति पुनः पुनः पतिं देहि त्रिलोचन पतिं देहि पंचवारं चकारसा. ஸோ அந்த தபஸ் பண்ணுற வச்சு அவள் என்ன பண்ணுறா, எனக்கு கணவனை கொடுன்னு 5 வாட்டி 5 முறை சங்கரனிடம் முறையிட்டாள். சக்கார பஞ்சவாரம்னா 5 டைம்ஸ் இந்த பதிந்தேகிங்கிற வார்த்தையை அவள் உபயோகித்தாள். திரிலோச்சன சிவனே எனக்கு கொடுன்னு கேட்டான். பதிந்தேகி திரிலோச்சன பதிந்தேகி பஞ்சவாரம் சகாரசா. शिवः तत्प्रार्थनां श्रुत्वा प्रहस्य ऋषिकेश्वरः प्रिये तव प्रियाः पञ्च भविष्यन्ति वरं ददौ. ஒரே சிரிப்பு வருது. பிரகசிய ரசிகேஸ்வரக, ரசிகத்தன்மை மிகுந்த அந்த சிவனாகப்பட்டவர் சிரித்து கொண்டே அந்த பிரார்த்தனையை கேட்டு தவ பிரியாக பஞ்ச, பிரியமானவளே உனக்கு 5 கணவன்மார்கள் கிடைப்பார்கள்னு சொல்லிட்டார். அப்பவே பவிஷ்யந்தி வரம் ததோ, ஏற்படுவார்கள் என்று வரத்தை கொடுத்தார். இதே மாதிரி तेन सा पाण्डवानां च बभूव कामिनी प्रिया इति ते कथितं सर्वं प्रस्तावं वास्तवं शृणु. ஸோ பாண்டவானாம் பபுவ காமினி. ஸோ 5 பாண்டவர்களுக்கு அதனால தான் அவள் பிரியாவாக மனைவியாக ஆனாள், இந்த வரத்தினால தான். இதே கதிதம் சர்வம் சொல்லிட்டேன்ப்பா, வாஸ்தவம் பிரஸ்தாவம் சுணு. ஸோ உண்மையில் உள்ள அந்த பிரஸ்தாபத்தை நீ இப்போ கேளு, நான் உனக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீ என்ன கேட்டாய், 5 மனைவிகள் 5 பேருக்கு மனைவியாக எப்படி ஆனாலும் கேட்டேன், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ வாஸ்தவமாக நடந்தது எப்படிங்கிறத கேளு, அதையும் கேளு சொல்கிறேன்ற. तेन सा पाण्डवानां च बभूव कामिनी प्रिया इति ते कथितं सर्वं प्रस्तावं वास्तवं शृणु. अत सम्प्राप्य लङ्कायां सीतां रामः मनोहरां विभीषणाय तं लङ्कां दत्त्वा अयोध्यां ययौ पुनः. தாம் லங்கா. ஓகே, லங்கா ஸ்ரீலிங்கம், அதனால தாம் லங்கா. ஓகே. ஸோ அதை சம்பிராபிய லங்காயாம் சீதா, லங்கையில் வைத்து சீதையை அடைந்த அந்த ராமர், ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடிய சீதையை அடைந்த ராமர், விபீஷணாய தாம் லங்காம் தத்துவா, விபீஷணருக்கு அந்த லங்கையை ஒப்படைத்தார். நீ வச்சுக்கோப்பா, உன்னோட லங்கை நீதான் ராஜா அப்படின்னு விபீஷணருக்கு லங்கையை ஒப்படைத்து கொடுத்து அயோத்தியாம் புனக யயௌ, தான் அயோத்திக்கு திரும்பினார். அத சம்பிராபிய லங்காயாம் சீதாம் ராமக மனோகராம் விபீஷணாய தாம் லங்காம் தத்வா அயோத்தியாம் யயௌ புனக. 11 सहस्राब्दं कृत्वा राज्यं च भारते जगाम सर्वैर्लोकैश्च सार्धं वैकुण्ठमेव च. 11 சகசிராப்தம் 11,000 ஆண்டுகள் ராஜ்யம் கிருத்வா, ராஜ்யத்தை பண்ணினார் ராமர். ரொம்ப நாளைக்கு இருந்தார் பாரதத்தில். சர்வைஹி லோகைஹி ச, எல்லா மக்களோடு கூடையும். லோகங்கிறது மக்களுக்கும் ஒரு வார்த்தை வரும், லோகங்கிறது லோகத்துக்கும் வார்த்தை உண்டு. இங்கே லோகைஹின மக்கள், எல்லா மக்களோடு கூட சார்தம் கூட வைகுண்டமேவ ஜகாம, எல்லாரையும் அழிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போனார். ஆக்சுவலாக வைகுண்டத்துக்கு எல்லாரையும் கூட்டின்னு போல, அவர் தனியாக ஒரு ஏரியா உண்டாக்கி விட்டார். அந்த லோகத்துக்கு பேர் சாந்தானிக லோகம். சாந்தானிக லோகத்தில் தான் அயோத்தியாவிலேருந்து போனவர்களுக்கு எல்லாமே ஒரு ஏரியா உண்டாக்கி அது சாந்தானிக லோகம்னு அவளை அங்கே கொண்டு வச்சுட்டார். அவர் வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார்.
एकादश एकादशसहस्राब्दं कृत्वा राज्यं च भारते जगाम सर्वैर्लोकैः च सातं वैकुण्ठमेव च. மேம் அந்த ரேர் நேம் இருக்கிறதுனால டக்குனு மைண்ட்ல ஆத்மனா ஆத்மானம் உத்தரேத் அவ்வளோதான். கமலா कमल कमल अंशा वेदवती कमलायां विवेशसा कथितं पुण्यम् आख्यानं पुण्यदं पापनाशनम्. ஸோ இந்த வேதவதி யாரு? கமலா அம்சம். கமலா லக்ஷ்மியோடைய அம்சமாக தானே அந்த தர்மத்வஜன் வந்து சிவனை வேண்டிட்டு ஏகப்பட்ட கதை படித்தோமே. திவாகரனோட இதாச்சு மேலே போனார், வைகுண்டத்தில் போனார், உன்னோட வம்சத்தில் ஐஸ்வர்யம் போனாலும் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த தர்மத்வஜனோட பிள்ளைகள் குஷத்வஜன் விஷத்வஜனோட பிள்ளைகள் தர்மத்வஜன் குஷத்வஜன் வந்து அவா குடும்பம் வந்து லக்ஷ்மி அவதாரம் பண்ணி அவள் மேலே வரப்போகிறா. இப்போ குஷத்வஜனுக்கு பிறந்தவளாக வேதவதி வந்தால் அந்த வேதவதி கமலாவோட அம்சங்கிறதுனால அவள் நேர லக்ஷ்மி கிட்ட போய் சேர்ந்துட்டாள். கமலாலயம் விவேஷசா, அவள் வேதவதி கமலாலயத்துக்கு சென்று விட்டாள். புண்ணியம், இப்படி உனக்கு புண்ணியமான ஒரு கதையை ஆக்கியானம், புண்ணியதம் பாபநாசனம், புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது பாபத்தை கெடுக்கக்கூடிய அந்த கதையை உனக்கு நான் சொன்னேன். கமலா அம்ச வேதவதி கமலாயாம் விவேஷசா கதிதம் புண்ணியமாக்கியானம் புண்ணியதம் பாபநாசனம். सततं मूर्तिमन्तश्च वेदाः चत्वार एव च सन्धि यस्याः च जिह्वा अग्रे सा च वेदवती श्रुता धर्मध्वज सुत आख्यानं निबोध कथयामि ते. சுதா ஆக்கியானம், சுதான பெண்ணு சுதான ஆண், அதனால் நம்ம சுதா ஆக்கியானம். ஸோ சததம் மூர்த்தி மந்தஷ, அதாவது மூர்த்தி வடிவம் எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே இந்த வேதவதியோட வாயில் ஜிஹ்வா அக்ரன் நாக்கு நுனியில் வேதங்கள் எல்லாமே உட்காண்டிருக்கு. அதனால தான் அவளுக்கு வேதவதினே பேர். ஸோ மூர்த்தி வடிவில் வேதாச்சத்வார ஏவச்சா அப்படி அவகிட்ட இருக்குது. ஜிஹ்வா அக்ரே எஸ்யாக, எஸ்யாகன்னு எந்த வேதவடிய நாக்கு நுனியில் அந்த வேதங்கள் எல்லாம் மூர்த்தி வடிவில் உட்காண்டிருக்கோ அதனாலே அவள் வேதவதி என்று சொல்லப்பட்டாள். இப்போ நான் அடுத்த கதை சொல்கிறேங்கிறார். இப்போ தர்மத்வஜ சுதா, தர்மத்வஜனுடைய கதையை கேளு. விஷத்வஜன் ரெண்டாவது பிள்ளை அந்த சுதா ஆக்கியானம், அவளுக்கு பிறந்த பெண், அவளும் லக்ஷ்மியோட அவதாரமாக தான் வருவள், அம்சத்தால் தான் வருவள். அந்த கதையை சொல்லு, நிபோத கேட்டுக்கோ, கதையாமிதே உனக்கு சொல்கிறேன்னு அடுத்த இதை சொல்கிறார். லக்ஷ்மியோடைய இன்னொரு அம்சமாக வரக்கூடிய பெண். सततं मूर्तिमन्दश्च वेदाः चत्वार एव च सन्ति यस्याः च जिह्वा अग्रे सा च वेदवती श्रुता धर्मध्वजसुत आख्यानं निबोध कथयामि ते. श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसागस्यां संहितायां नवमस्कन्धे महालक्ष्म्या वेदवती रूपेण राजगृहे जन्म वर्णनं नाम षोडशोऽध्यायः. சுதா ஆக்ஞானம்னு பிரிச்சுங்க, சுதான்னு படிக்காதீங்க. எஸ். अथ सप्तदशोऽध्यायः. श्रीनारायण उवाच धर्मध्वजस्य पत्नी माधवी इति च विश्रुता नृपेण सार्धं सा आरामे रेमे च गन्धमादने. நாராயணன் பார்த்த கதை சொல்கிறேன். தர்மத்வஜனுடைய பத்தினி, அவருடைய மனைவி, தர்மத்வஜனோட மனைவி பேர் மாதவி என்று பெயர் பெற்றவள், புகழ் பெற்றவள் விஸ்ருதா, புகழ்பெற்ற அந்த மாதவி. நிருபேண சார்தம், ராஜாவோடு கூட ஆராமே ரேமே, ஆராமம், ஆராமம்னா பழத்தோட்டத்துக்கு ஆராமம் சொல்லுவோம். ஸோ பழத்தோட்டம் பூந்தோட்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தோட்டங்களில் அவள் கந்தமாதன தோட்டத்தில், கந்தமாதனம் வந்து நிறைய பழங்கள்லாம் இருக்கக்கூடியது, நல்ல அந்த மாதிரி கந்தமாதன மவுண்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் அவள் தன்னுடைய கணவனோடு நல்ல ரமித்து கொண்டு இருந்தாள். தர்மத்வஜஸ்ய பத்னி माधवी इति च विश्रुता नृपेण सार्धं सा आरामे रेमे च गन्धमादने. श्रय्यां रतिकरीं कृत्वा पुष्पचन्दनचर्चितां चन्दन आलिप्त सर्वाङ्गीं पुष्पचन्दनवायुना स्त्रीरत्नम् अतिचारु अङ्गी रत्नभूषणभूषिता कामुकी रसिका सृष्टा रसिकेन च संयुता. ओके. ஸோ சந்தன ஆலிப்த சர்வாங்கி, அதாவது உடம்பெல்லாம் சந்தனம் பூசிட்டு மணக்க மணக்க இருக்காவள். புஷ்ப சந்தன வாயினம், அது மட்டும் இல்லை, அது கந்தமாதன தோட்டத்திலேருந்து புஷ்பங்களோட வாசனை வருதாம், சந்தன வாசனை அந்த காற்றில் வருது, அந்த காற்றில் அப்படி கலந்து வருது. அப்படிப்பட்ட ஷையாம் ரதிகரீம், ஷையாம் அப்படி அந்த சந்தனம் வீசக்கூடிய ஒரு ஷையா, ஒரு மலர் படுக்கை,
ரதிகரீம் அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவளோ ரதி காரியத்தில் ஈடுபட்டு இருக்கா. புஷ்ப சந்தன சர்ச்சிதாம், ஸோ அவளும் புஷ்ப சந்தனமாக இருக்கா, காற்றும் புஷ்ப சந்தன காற்றா வீசுறது. இப்படி ஸ்திரீ ரத்னம், இவள் ஸ்திரீகள்லேயே ரத்னமாகப்பட்டவள் யார்? மாதவி. அதிசாரு அங்கியும், ரொம்ப அழகான அங்கங்களை உடையவள். ரத்ன பூஷணங்களால் ஆபூஷணங்களால் அலங்காரம் பண்ணிக்கொண்டு காமுகி ரசிகா சிருஷ்டா, அவள் காமுகியாக சிருஷ்டிக்கப்பட்டவள், ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவளாக ரசிகையாக சிருஷ்டிக்கப்பட்டவள். ரசிகேனச்ச சம்யுதா, ரசிக்கத்தன்மை உடைய அந்த தர்மத்வஜனோடு கூடி இருந்தாள் எங்க கந்தமாதன மவுண்டன்ல. शय्यां रतिकरीं कृत्वा पुष्पचन्दन चर्चितां चन्दन आलिप्त सर्वाङ्गीं पुष्पचन्दन वायुना श्रीरत्नम् अधिचारु अङ्गी रत्नभूषण भूषिता कामुकी रसिका सृष्टा रतिकेन च संयुता. सुरते विरतिर्नास्ति तयोः सुरतिर्विज्ञयोः कथं देववर्षशतं न ज्ञातं च दिवानिशम्. சுரதன்னு சொன்னாலே செக்ஷுவல் இது. ஸோ செக்ஷுவல் ஈடுபாடு ரெண்டு பேருக்கும் இருக்குது. அதனால விரதிகி நாஸ்தி, நோ ரெஸ்ட், கண்டினியூஸாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளாம். தயோகோ சுரதி விக்ஞயோகோ, அது நல்லா அந்த இதெல்லாம் அறிந்தவர்கள். ஸோ அந்த காமகா சாஸ்திரம் எல்லாம் நல்லா படித்தவர்கள், காமசாஸ்திரம் அறிந்தவர்கள். தேவ வருஷ சதம் கதம், இப்படி இருக்கும்போது கந்தமாதன மவுண்டனில் 100 தேவ ஆண்டுகள் கழிந்து விட்டது. கதம் போயிடுது. ந ஞாத்தம் ச திவானிஷா, டேயும் தெரில நைட்டும் தெரில, அப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அவள் ரெண்டு பேரும். सुरते विरतिर्नास्ति तयोः सुरति विज्ञयोः गतं देववर्षशतं न ज्ञातं च दिवानिशम्. ततः राजा मतिं प्राप्य सुरदात् विरराम च कामुकी सुन्दरी किञ्चित् न च तृप्तिं जगाम सा. ஸோ ஒரு வழியாக ராஜாவுக்கு புத்தி வந்தது போரும் இது என்ன லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு விரராம போரும் இந்த லைஃப் இந்த இடத்துல இருக்க வேண்டாங்கிற மாதிரி அவர் ரெஸ்ட் எடுத்துட்டார், வேண்டான்ட்டார். காமுகி சுந்தரி, ஆனால் இவள் காமுகத்துக்கே படைச்சிருக்கா, ஒரே காமத்தால் படைக்கப்பட்டிருக்கா. அதனால சுந்தரியா இருக்கா. கிஞ்சித்னா திருப்தி, அவளுக்கு திருப்தியே ஏற்படலை. இன்னமும் இருக்கணுமே, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாள். ந ஜகாம சா, அவளுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ततः राजा मतिं प्राप्य सुरतात् विरराम च कामुकी सुन्दरी किञ्चित् न च तृप्तिं जगाम सा. ददार गर्भं सा सद्यः दैवात् अब्धशतं सती श्रीगर्भा श्रीयुता सा च सम्बभूव दिने दिने. ஸோ உடனடியாக அவள் தைவாத் விதியால் கர்ப்பம் ததார, கர்ப்பம் தரித்தாள். ஸோ அவள் கர்ப்பம் ஏற்பட்டது. அப்தசதம், அதாவது 100 ஆண்டுகள். ஸ்ரீகர்பா ஸ்ரீயுதா, ஐஸ்வர்யமாக இருக்குது அந்த கர்ப்பமே, ஒரு பிரகாசமாக இருக்குது அந்த இது. ஸ்ரீயுதா ஐஸ்வர்யத்தோடு கூட இருக்கிறாள் 100 ஆண்டுகள். சாச்ச சம்பபுவ தினே தினே, அப்படி ஐஸ்வர்யத்தோடு கூடியவளாக நாளுக்கு நாள் அவள் ஐஸ்வர்யமாக இருக்கா பார்க்கறதுக்கு. ददार गर्भं सा सत्यः दैवात् अब्धशतं सती श्रीगर्भा श्रीयुता सा च सम्बभूव दिने दिने. शुभे क्षणे शुभदिने शुभयोगे च संयुते शुभलक्ष्णे शुभ अंशे च शुभस्वामी ग्रहान्विते. அப்போது நல்ல சுபயோக சுபதினத்தில்னு சொல்கிறோமே, அதான் போட்டிருக்கேன். சுபமான நேரத்தில் சுப தின நாளில் சுப யோகம் கரணம் எல்லாம் இருக்கே, எல்லாம் கூடியிருக்கான் சம்யுத்தை. அப்படி கூடியிருக்கிற நேரத்தில் சுப லக்னமாக இருக்குது. சுப அம்சே, நல்ல அம்சங்கள் எல்லாமே வாக்கா அந்த மாதிரி இருக்குது. 5 இது இருக்க சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே நல்லா இருக்குது. சுப சுவாமி கிரக அன்விதே, சுவாமி கிரகம்னா உயர் கிரகங்கள் பிளானட்ஸு எல்லாம் 5 கிரகம் உச்சமாக இருக்குது இந்த ஜாதகத்தில் எல்லாம் சொல்ல மாட்டலா, அது மாதிரி உயர்ந்த கிரகங்கள் கூடிய அந்த நேரத்தில் शुभे क्षणे शुभ दिने शुभ योगे च संयुते शुभ लग्ने शुभ अंशे च शुभ स्वामी ग्रह अन्विते. भगवतः கூட வருமே शांति. कार्तिकी पूर्णिमायां तु सितवारे च पद्मात्मज सृषाव च सा च पद्म अंशां पद्मिनीं तां मनोहरां. பாத்மஜான்னு கூப்பிட்றார். பாத்மஜான்னு பத்மத்தில் பிறந்த அந்த பிரம்மாவுடைய பிறந்தவரே நாரதரேன்னு கூப்பிட்றார். பத்மஜான பிரம்மா, இவ பாத்மஜா.
பத்மத்தில் பிரம்மாவுக்கு பிறந்தவர், அதனால நாரதர். நாரதரே, கார்த்திகை பூர்ணிமாயாம், கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் சிதவாரே, நல்ல நாள், நல்ல சுக்லபட்சத்தில் இருக்கிற சிதவாரே, சிதவாரனா வெளுப்பு நாள், கருப்பு தினம் போடுவோம் சில சமயம் நம்ம கேலண்டரில் பார்த்தா கருப்பு நாள் நல்ல போடுவோம், அப்படி கிடையாது. சிதவாரே நல்ல ஒயிட் டேயில் நல்ல நாளில் பத்ம அம்சாம், தேவி லக்ஷ்மியுடைய அம்சத்தினால் இருக்கக்கூடியவள், பத்மினியும் தாம் மனோகராம், நல்ல பத்மத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மனோகரமான ஒரு பெண்ணை சுஷாவ சா, அந்த பெண்ணை பிறப்பித்தாள். யாரு? மாதவிக்கு பிறந்தாள். கார்த்திகை பூர்ணிமாயாம் து சிதவாரே ச பத்மஜ சுஷாவசாத பத்ம ஹம்சாம் பத்மினி மாம் மனோகராம். நீங்க பத்மஜங்கிறது பாகவத்துல ஒரு இடத்துல शरत् पार्वण चन्द्रास्यां शरत् पङ्कजलोचनां पक्वबिम्बादरौष्टिं च पश्यन्तीं सस्मितां गृहम्. ஸோ ஷரத் பர்வண, சரத்காலம், அந்த சரத் ருது நடக்கிறது. சந்திர ஆசியா பார்வண, அந்த சரத்காலத்தில் உள்ள அந்த இது பௌர்ணமி சந்திரனுடைய அழகு, அப்படிப்பட்ட வெள்ளை வெளியேறின முகம். ஷரத் பங்கஜலோச்சனாம், சரத்காலத்தில் தாமரை நன்றாக விரியும், அந்த ஒரு அழகு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட தாமரை கண்களை உடைய பெண்ணு, அந்த குழந்தை, பிறந்த குழந்தை அப்படி இருக்குது. பக்வ பிம்ப அதரோஷ்டியும், பழுத்த கொவ்வைப்பழத்துடைய உதடுகள் போல அந்த கலர், உதடுகள் அந்த கலர். பஷ்யந்தீம் சஸ்மிதாம் கிரகம், ஸோ சிரித்து கொண்டே அந்த வீட்டை அவள் பார்த்தாள். அந்த குழந்தை, பிறந்த குழந்தை அப்படி சுற்றி பார்க்குறது கண்ணால். शरत् पार्वण चन्द्राश्यां शरत् पङ्कजलोचनां भग्वबिम्ब अधरोष्टिं च पश्यतीं सस्मितां गृहम्. हस्तपादतल आरक्तां निम्ननाभिं मनोरमां तद् अधस्त्रीवलियुक्तां नितम्बयुगवर्तुलां. तद् अधः त्रिवलियुक्तां, त्रिवलி, ஓ சரி மேம். தத் அதக, அந்த இஸ் வந்து விசர்க்கமாயிடுறது. ஓகே. ஹஸ்த பாதத்தல ஆரக்தாம், அதாவது கையும் அந்த பாதத்தோட அடியும் சக்கச்சவேர்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஹஸ்த, கை, பாதத்துடைய அடி எல்லாம் அப்படி ரத்த கலரில் செவந்து, நிம்ன நாபிம், சுழியாக இருக்கக்கூடிய நாபி, அந்த வயிறில் ஒரு சுழி, மனோரமாம், ரொம்ப அழகாக இருக்கா. தத் அதக திரிவலி யுக்தாம், ஸோ 3 திரிவலிங்கிறது என்னது? இந்த இடைப்பகுதியில் 3 லைன் இருக்கு இல்லையா, சௌந்தர நகர்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த இடை ஒடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிறதுனால 3 ஒரு மடிப்பை கொடுத்து அந்த இடுப்பு ஒடியாமல், அந்த ஸ்தன பாரத்தில் இடுப்பு ஒடியாமல் இருக்கிறதுக்கு 3 சுற்று அப்படி விழாமல் இருக்கிறதுக்கு 3 வழின்னு 3 மடிப்பு கொடுத்துருக்காரோன்னு சௌந்தர நகரை என்ஜாய் பண்ணுறோம்ல, அதைத்தான் இங்கே சொல்கிறார். 3 மடிப்புகளோடு கூடி அந்த நாபியை சுற்றி இருக்கக்கூடியதாக 3 வரிகள், 3 மடிப்புகள். ஸோ நிதம்ப யுக வர்த்துலாம், அது மட்டும் இல்லை, அவளுடைய நிதம்பம் பெட்டக்ஸ் அது எப்படி இருக்குன்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறார். வர்த்துலம்னாலே ரவுண்டுன்னு அர்த்தம். ரெண்டு பெட்டக்ஸும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. तद् अधः त्रिवलियुक्तां नितम्बयुगवर्तुलां. शीते शुकोष्ण सर्वाङ्गीं ग्रीष्मे च सुखशीतलां श्यामां सुकेशीं रुचिरां न्यग्रोध परिमण्डलाम्. ஷீதே சுக உஷ்ண சர்வாங்கி, அதாவது குளிர்காலத்தில் ஒரு இனிமையான சூடு, அவளோட உடம்புல பார்த்தா அப்படி சூடாக இருக்குமா. அதாவது குளிர்காலத்தில் அப்படியே குளிர்ந்து நடுங்கலாம் மாட்டா, லக்ஷ்மியோட அம்சம் இல்லையா, அதனால சுகமான உஷ்ணம், உடம்பெல்லாம் அப்படி லேசாக உஷ்ணத்தோடு இருப்பாள். கிரீஷ்மே, வெயில் காலம் வந்தானா சுக சீத்தலாம், தொட்டான உடம்பு அப்படி சீத்தலமா, குளிர்ச்சியாக இருக்குமா, அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடியவள். ஷியாமாம் சுகேஷிம், அதாவது கருப்பு கலரோடு முடி. ருச்சிராம், அதாவது ருச்சிரமான அழகிய, சுகேஷிம், கருப்பான நல்ல முடிகள். நெக்ரோத பரிமண்டலாம், ஆலம் விழுது போல தொங்குறதுங்கிறான். ஆலம் விழுதுகள் அப்படியே தொங்கும் இல்லையா, அது மாதிரி முடி, அப்படி முடிக்கற்றைகள் தொங்கிறது, கருமையாக இருக்கிறது. पीत चम्पकवर्णाभां सुन्दरीषु एव सुन्दरीं
नरा नार्यश्च तां दृष्ट्वा तुलानां दातुम् अचक्षमाः तेन नाम्ना च तुलसीं तां वदन्ति मनीषिणः सा च भूमिष्ठमात्रेण योग्या स्त्री प्रकृतिः यथा. இப்பதான் பேர் வருது இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறந்ததுன்னா அதுதான் துளசி. இப்படி இந்த தர்மத்வஜனுக்கு பிறந்தவள் துளசி. எப்படி குஷத்வஜனுக்கு வந்து வேதவதி பிறந்தாலோ லக்ஷ்மியோடைய அம்சமாக, லக்ஷ்மியோடைய அம்சமாகவே துளசி வராய்ப்போம். பீத சம்பக வர்ணாபாம், நல்ல மஞ்சள் மஞ்சேல இருக்கக்கூடிய செண்பகப்பூ போன்ற கலரில் இருக்கா அந்த குழந்தை. சுந்தரீஷு ஏவ சுந்தரி, எல்லா அழகிகளையும் அழகியாக இருக்கா. நராநாரியஷ, ஆண்களும் பெண்களும் இந்த பெண்ணை பார்த்து துலனாம் தாத்தும் அச்சமாக, துலனா ஸோ ஒப்புமையே கொடுக்க முடியாது. இந்த குழந்தைக்கு ஈக்குவலாக இன்னொன்று சொல்லலாம்னா எந்த ஒப்புமையும் அச்சமாக நாட் ஃபிட், ஒரு ஓமே கொடுக்க முடியல, அப்படி ஒரு அழகாக இருக்குது இந்த குழந்தை. தேன நாம்னாச்ச துளசி, துளசினாலே எனது துலம்னாலே ஒப்புமை இல்லையா, துலா கர்ணான ஒற்றுமை சொல்கிறது. ஸோ அவளை ஒப்புதல் பண்ண முடியாதுங்கிறதுனாலே இவளுக்கு துளசின்னு பெயர் விட்டான். தாம் வதந்தி மனிஷினக, புத்திசாலிகள்லாம் அவளை துளசி என்றே கூப்பிட்டார்கள். சாச்ச பூமிஷ்ட மாத்திரேன, அதாவது பூமியில், பூமிஷ்டன பூமியில் ஸ்தாங்கிறதா ஸ்டான்னு வந்துடுது சம்ஸ்கிருத்தில். பூமிஸ்த மாத்திரேன, பூமியில் வந்த பொழுது, யோக்யா ஸ்திரீ பிரகிருதி யதா, அதாவது மூலப்பிரகிருதியே தேவி போல வந்துருத்தோ. மூலப்பிரகிருதி தேவிகள் 5 தேவிகள் பார்த்துருக்கோம் ஏற்கனவே, சாவித்திரி எல்லாம் பார்த்தோம் நம்ம. அந்த மூலப்பிரகிருதி துர்கை, சாவித்ரி இல்லையா, சாவித்திரியில் தான் காயத்ரி, அவளது காயத்ரி மந்திரம் வருது எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ லக்ஷ்மி, ஸோ மூலப்பிரகிருதி தானே லக்ஷ்மி ஒருத்தி இருக்காளே, அந்த லக்ஷ்மியோட அம்சம்னா ஆட்டோமேட்டிக்காக மூலப்பிரகிருதியே பூமிக்கு வந்துட்டாளோ அப்படிங்கிற மாதிரி இந்த துளசி இருந்தாள். चंपक वर्णाभा सुंदरी तु एव सुंदरी नर नार्यश्तां दृष्ट्वा तुलानां दातुम् अक्षमाः तेन नाम्ना च तुलसी तां वदन्ति मनीषिणः सा च भूमिष्ठमात्रेण योग्या स्त्री प्रकृतिः यथा. सर्वैः निषिद्धा तपसे जगाम बदरीवनं तत्र देव अब्दलक्षं च चकार परमं तपः. ஸோ சர்வைஹி நிஷித்தா, எல்லாரும் இவள் என்ன பண்ணுறா, தபசே ஜகாம பதரீவனம், இவளும் தபஸுக்கு போயிட்டான். தபஸ் பண்ணுறேன்னு கிளம்பி போயிட்டா. எப்படி வேதவதி போனாலோ ஹரியை தான் அடையணும், என்ன லக்ஷ்மியோட அம்சம் ஹரி அடையணும்னு அவள் போயிட்டா. அதே மாதிரி இந்த பெண்ணும் துளசி என்ன பண்ணா, பத்ரி வனத்துக்கு போயிட்டா, அது பத்ரிநாத். அங்கே போய் தபஸ் பண்ணுறேன்னு போனால் சர்வைஹி நிஷிதா, போகாதேமா போகாதேமான்னு எல்லாரும் தடுக்கிறா, தடுத்தாலும் கேட்கல போயிட்டான். தத்திர தேவ அப்தலக்ஷம், ஸோ 1,00,000 வருஷங்கள். வேற அவள் வந்து 3,00,000 வருஷம். யார், மாயாசீதை 3,00,000 வருஷம் போனா தபஸ் பண்ணினான் இல்லையா. வேற இவள் வந்து 1,00,000 வருஷம் தேவாண்டுகள். சகார பரமம் தக, பெரிய தபஸ் பண்ணினாள் துளசி. सर्वैः निषिद्धा तपसे जगाम पदरीवनं तत्र देव अब्दलक्षं च चकार परमं तपः. मनसा नारायणः स्वामी भविता इति च निश्चिता ग्रीष्मे पञ्चतपाः शीते तोयवत्स्त्रा च प्रावृषि आसनस्था वृष्टिधाराः सहन्ति इति दिवानिशम्. ஸோ எப்படி தபஸ் பண்ணுறாங்கிற மனசில் நாராயணக சுவாமி பவிதா, எனக்கு கணவன் நாராயணனே வர வேண்டும், ஏற்படுவார், பவிதா ஏற்படுவார் அப்படின்னு மனசில் நினச்சிண்டு அந்த நிச்சயத்தோடு கூட கிரீஷ்மே பஞ்சதபா, அதாவது வெயில் காலத்தில் 5 பஞ்சதபான்னு சொல்கிறது என்னது, 4 பக்கம் அக்னியை மூட்டிக்கிறது, நடுவுலையும் அந்த வெந்நீரில் அந்த மாதிரி நிற்கிறது, அப்படி ஒரு தபசு, அதான் பஞ்சதபான்னு பேர். ஷீதே தோய வஸ்திரா, இல்லை கீழே நின்னா கூட மேலேருந்து ஆகாசத்துலேருந்து சூரியன் அப்படி தபிப்பான், 4 பக்கமாக அக்னியை மூட்டுறது, நடுவில் நிற்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது பஞ்சதபா கிரீஷ்ம வெயில் காலத்தில். தோய வஸ்திரா ஷீதே, ஈர துணியை கட்டிட்டு குளிர்காலத்தில் தபஸ் பண்ணுறது. அப்புறம் பிராவிருஷி, மழை காலத்தில் விருஷ்டிதாரா ஆசனஸ்தா, ஸோ மழை கொட்டுற இடத்துல அந்த ஒரு இடத்துல போய் ஆசனம் பண்ணிட்டு அந்த மழை காலத்தில் அங்கே போய் தபஸ் பண்ணுறது. இப்படி எல்லாத்தையும் திவானிஷம் சகந்தி, ராவும் பகல் இதெல்லாம் சகிச்சுண்டு இது இவ்வாறு தபசு பண்ணினாள். मनसा नारायणः स्वामी भविता इति च निश्चिता ग्रीष्मे पञ्चतपा शीते तोयवस्त्रा च प्रावृषि आसनस्था वृष्टिधाराः सकन्ति इति दिवानिशं 50 सहस्रवर्षं च 50 सहस्रवर्षं च फलतोय अशनाप्स च 30 सहस्रवर्षं च पत्र आहारा तपस्विनी
चत्वारिंशत् सहस्र अब्दं वायु आहारा कृशोदरी ततो दश सहस्र अब्दं नीराहारा बभूवसा. நம்ம தமிழில் நீராகாரம் சொல்கிற மாதிரி நீராகாரம்னு படிச்சேன். நிராகாரா நிராகாரா. ஸோ இப்போ எப்படி சாப்பிட்றா இந்த 1,00,000 வருஷம் தபஸ் எப்படி பண்ணால 1,00,000 பிரேக்கப் கொடுக்குறாருங்க. விம்சத் சகசர வருஷம் 20,000 ஆண்டுகள். இந்த 1,00,000 20,000 ஆண்டுகள் முதல்ல என்ன பண்ணா பல தோய அசனா பழத்தை சாப்பிட்றா, தண்ணியை குடிக்கிறா, இப்படி சாப்பிட்டுட்டு அசனான சாப்பிட்டு கொண்டு தபஸ் பண்ணா. அடுத்த 30 வருஷம், ஸோ 20 + 30 50,000 ஆண்டுகள். திரிம்சத் சகசர வருஷம் 30,000 வருஷம் என்ன பண்ணா பத்திர ஆகாரம் இலையை மட்டும் சாப்பிட்டான். ஸோ இலைகளை மட்டும் சாப்பிட்டு தபஸ் பண்ணினான். ஸோ தபஸ்வினி. அடுத்தது சத்வாரிம்சத் சகசிர அப்தம் 40,000 ஆண்டுகள். சத்வாரிம்சத் 40 சகசிரம் 1000 40,000 ஆண்டுகள் வெறும் வாயு ஆகாசத்தில் உள்ள வாயுவை பற்றி குடிச்சுட்டு கிருஷ உதரி அப்படி மெல்லியாக அப்படி மென்மையாக இதாக போயிட்டா ஒல்லியாக போயிட்டாவோ அப்படி வயர்லாம் சுருங்கி போய் வெறும் வாயு ஆகாரம் பண்ணிட்டு இருந்தான். லாஸ்ட் 10,000 இயர்ஸ் தச சகசிர அப்தம் லாஸ்ட் 10,000 வருஷம் நிராகாரா பபுவசா ஒன்றுமே சாப்பிடலை, அப்படியே இருக்க வாயு கூட குடிக்கலன்னு அது காற்றையும் நிறுத்தி தபஸ் பண்ணான்னு அர்த்தம். பிரகலாதன் பத்ர ஆகாரா தபஸ்வினி சத்வாரிம்சத் சகஸ்ர அப்தம் வாயு ஆகாரா கிருஷோதரி ததோ தச சகஸ்ர அப்தம் நிராகாரா பபூவசா. निर्लक्ष्यां च एकपादस्तां दृष्ट्वा तां कमलोद्भवः समाययौ वरं धातुं परं बदरिकाश्रमम्. நிர்லட்சியம்னு பார்க்கவே தெரியல, எங்கே இருக்கான்னு தேட வேண்டியிருக்கு. அவ்வளோ சூஷ்மமாக அவ்வளோ ஒல்லியாக போயிட்டான், அந்த அளவுக்கு காணவே முடியலைங்கிறார். நிர்லட்சியம் ஷி கான் பி சீன், அந்த அளவு மெலிசா இருக்கா. ஏகபாதசா ஒத்த காலம் நிற்கிறா. ஸோ ஒத்த காலம் நின்று தபஸ் பண்ணியிருக்கா. அப்படி அவளை பார்த்து கமல உத்பவக தாமரையில் பிறந்த பிரம்மா அவளை பார்த்து திருஷ்டுவா பார்த்து சம் ஆயையோ வரம் தாத்தும் இவளுக்கு இப்போ வரம் கொடுக்கணும், 1 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கா, வரம் கொடுக்கணும்னு வரார். பத்ரிகாசிரமத்திற்கு வந்தார். நிர்லக்ஷ்யாம் ச ஏகபாதஸ்தாம் திருஷ்ட்வா தாம் கமலோத்பவக சம் ஆயயோ வரம் தாத்தும் பரம் பதரிகாஸ்ரமம். ராதே கிருஷ்ணா. ஓகே. चतुर्मुखं च सा दृष्ट्वा ननाम हंसवाहनं तामुवाच जगत्कर्ता विधाता जगताम् अपि. ஸோ சதுர்முகம் அந்த 4 முகமாகப்பட்ட பிரம்மாவை பார்த்து சா திருஷ்டுவா அந்த பெண் பார்க்குறான். யார்? துளசி. நனாம ஹம்சவாகனம் ஹம்சத்தை வாகனமாக உடைய அந்த பிரம்மாவை அவள் நமஸ்காரம் செய்தாள். ஜகத்கர்த்தா ஜகத்தை ஏற்படுத்தியவர், ஜகதாம் அபிவிதாத்தா ஜகதாம்னா ஜகத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஜந்துக்கள் சராச்சரங்கள் அந்த ஜந்துக்களையும் படைத்தவர். ஸோ ஜகத்தை ஏற்படுத்தினார், ஜகத்தில் உள்ளவர்களையும் ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட விதாத்தா அந்த பிரம்மா தாம் உவாச்ச அந்த பெண்ணை பார்த்து சொன்னார். சதுர்முகம் ச சா திருஷ்ட்வா நனாம ஹம்சவாகனம் தாம் உவாச்ச ஜகத்கர்த்தா விதாதா ஜகதாமபி. ब्रह्मोवाच परं वृणीष्व तुलसी यत्ते मनसि वाञ्छितं हरिभक्तिं हरेः दास्यम् अजरा मरताम् अपि. ஸோ பிரம்மா சொல்கிறார், வரம் வృణீஷ்வ துளசி, துளசி நீ வரம் கேளு. எத்தே மனசு உனக்கு என்ன பிடிச்சதோ, மனசில் என்ன பிடிக்கிறதோ, வாஞ்சிதம் இச்சா உன் மனசில் உள்ள விருப்பத்தை சொல்லு. ஹரிபக்திம் ஹரிகிட்ட பக்தி ஏற்படணுமா, இல்லை ஹரேஹே தாஸ்யம் ஹரிக்கு கைங்கரியம் பண்ணுற ஒரு நிலைமை உனக்கு வேணுமா. அஜரா மரதாம் அதாவது ஜராங்கிறது எனது வயசாகிறது, கழட்டு தன்மை ஏற்படக்கூடாது, மரணம் ஏற்படக்கூடாது, அதெல்லாம் வேணுமா, எது வேணுமோ கேளு நான் தரேன்னு சொல்கிறார். இப்போ துளசியை பார்த்து. ஜரான்னா வயசாகிறது, கழட்டு தன்மை. அஜரா மரதாம். ब्रह्मोवाच वरं वृणीष्व तुलसी यत्ते मनसि वाञ्छितं हरिभक्तिं हरे दास्यम् अजरा அதாமபி. அஜரா அமரதாமபி பிடிச்சோம்னு நல்லா இருக்கு. அஜரா அமரதாமபி அமரனாகணுமா, அதுவும் தரேங்கிறேன். तुलसी उवाच शृणु तात प्रवक्ष्यामि यन्मे मनसि वाञ्छितं सर्वज्ञः यापि सर्वज्ञस्यापि पुरतः कालच्च मम साम्प्रतम्. ஓகே. சுணுதாத கேளுங்கோ, துளசி சொல்கிறான்.
பிரவக்ஷாமி என்மே மனசு வாஞ்சித்தானே, மனசில் என்ன நான் நினச்சிட்டு இருக்கேனோ என்ன விரும்புகிறேனோ அதை நான் உங்கள்கிட்ட பிரவக்ஷாமி சொல்கிறேன். சர்வஜாசியாமி, உனக்கு எல்லாமே தெரியும், நான் கேட்கணுமே அவசியமில்லை, சர்வஜர், நீங்கள் எல்லாம் அறிந்தவர். இருந்தாலும் இருந்தாலும் புறத்தக உங்கள் முன்னாடி காலஜா மம, எனக்கு என்ன வெக்கம், உங்கள்கிட்ட சாம்பிரதாயம். இப்போ எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால நான் சொல்லாமல் இருக்க போகிறதில்லை. ஏன்னா இவளுக்கு என்ன கேட்க போகிறா, எனக்கு ஹரிய கணவனாக வரணும்னு கேட்குறா, அது கொஞ்சம் வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் எனக்கு என்ன வெக்கம், உங்கள் முன்னாடி எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது, நான் கேட்க தான் போகிறேங்கிறான். शृणुतात तुलसीवाच शृणुतात प्रवक्ष्यामि यन्मे मनसि वाञ्छितं सर्वज्ञस्य अभिपुरतः कालज्जा मम साम्प्रतम्. अहं तु तुलसी गोपी गोलोके अहं स्थिता पुरा कृष्णप्रिया किङ्करी च तद् अंशा तद् सखी प्रिया. नेक्स्ट लाइन गोविंद गोविंद रति संभुक्ताम् अतृप्ताम् मां च मूर्छिताम्. நான் வந்து துளசிங்கிற கோபி எங்க கோலோகத்தில் கோபிகைகள் கோபர்கள்லாம் சிருஷ்டி பண்ணினா, ராதை வந்து கோபிகைகளை சிருஷ்டி பண்ணினா, கிருஷ்ணர் வந்து கோபர்களை நிறைய பேர் சிருஷ்டி பண்ணா, எல்லாரும் சேர்ந்து தான் ராசக்கிரீடை பண்ணினா ராசமண்டலத்தை கோலோகத்தில். ஸோ நான் அதில் ஒரு துளசி, நான் ஒரு கோபியாக இருக்கேன் கோலோகத்தில். அகம் சிதாபுரா, முன்னாடி நான் அங்கே தான் இருந்தேன், இப்போ பூலோகத்துக்கு வந்திருக்கேன். கிருஷ்ணப்பிரியா கிங்கரி, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவள். கிங்கரி, அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவள். ததம்ஷா, அவருடைய அம்சமாகவே. தத் சகி, அவருடைய சகியாக. பிரியா, அவருக்கு பிரியமானவளாக. அப்படி துளசியாக நான் அங்கே கோலோகத்தில் இருந்தேன், ஒரு கோபியாக. கோவிந்த ரதி சம்புக்தாம், கோவிந்தனுடைய அந்த ரத்தினது அது அவருடைய அந்த கூட்டு, அவருடைய சேர்க்கையினால் ரொம்ப சம்புக்த அனுபவிச்சுட்டு இருந்தேன். ராசக்கிரீடையில் அவ்வளோ ஒரு அனுபவம் கோவிந்தனோடு கூட நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். அதிருப்தாம், ஆனால் திருப்தி ஏற்படலை எனக்கு. அப்படிப்பட்ட திருப்தி இல்லாத எனக்கு மூர்ச்சிதாம் ச, அந்த திருப்தி இல்லாமல் அந்த மோகத்திலே ஆழ்ந்து கிடந்த என்னை अहं तु तुलसी गोपी गोलोके अहं स्थिता पुरा कृष्णप्रिया किङ्करी च तत् अंशा तत् सखी प्रिया गोविन्दरथ संभुक्ता अदृप्ता मां च मूर्छिता. இன்னும் ஒரு 3 லைன் போயிடுங்கப்பா. ராசேஸ்வரி. रासेश्वरी समागत्य ददर्श रासमण्डले गोविन्दं भत्सयामास मां शशाप रुषान्विता याहि त्वं मानवीं योनिम् इति एवं च शशापः. இப்போ என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணரோட ராசக்கிரீடையில் ஆனந்தமாக இருந்தா அந்த கோபி. அப்படி மூர்ச்சி ஆடுற மாதிரி ஆனந்தமாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டா ராதை, ராசேஸ்வரி. ராதா அங்கே வந்துட்டா. சமாகத்திய ததர்ஷ ராசமண்டலத்துக்கு வந்த ராதை பார்த்தாள். கோவிந்தம் பர்த்தயாமாச, திட்டினா. இன்னும் உனக்கு வேலையிலே எல்லாரும் கூட போயிட்டு இருக்கேன்னு கேள்வி திட்டுறாவா. பர்த்சயாமாசா, பர்சனம்னா திட்டினாள். மாம்சஷாப்பா, என்ன சபிச்சா. ருஷான்விதா, கோபத்தோடு என்னை சபித்தாள். யாகித்வம் மானவீம் யோனிம், நீ போ, மனுஷ பிறவியை எடு, போயிடு. இது ஏவம் சஷாபக, என்னை அவள் சபித்தாள். राजेश्वरी समागत्य ददर्श रासमण्डले गोविन्दं भत्सयामास मां शशाप रुषान्विता याहि त्वं मानवीं योनिम् इत्येवं च शशापः. सर्वं जगदम्बार्पणमस्तु.